கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் உள்ள ஏஎஃப்டி சபையிலே நான் போதகராக இருந்து வந்திருக்கிற இந்த நாட்களிலே பல்வேறு வேத வசனத்தின் சத்தியங்களை குறித்து நான் தெளிவாய் விவரமாய் போதித்தது உண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பிரசங்கம், சாயந்தரம் வேறு பிரசங்கம், செவ்வாய்க்கிழமை வேறு பிரசங்கம், வெள்ளிக்கிழமைகள்லேயும் வேறு பிரசங்கம், இப்படி ஏராளமாய் போதித்து ஆயிரக்கணக்கான வாரங்கள் போதித்திருக்கிறேன். இவைகளெல்லாம் இப்பொழுது வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் சாம்பி செல்லதுரை தமிழ் என்கிற ஒரு சேனலை ஆரம்பித்து யூடியூப்பில் இந்த போதனைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்படியாக இப்பொழுது முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் அடுத்ததாக நாங்கள் போட போகிற போதனை பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் என்கிற ஒரு போதனை. இது எதை குறித்தது என்றால், ஆவியானவர் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி வழி நடத்துகிறார். அன்றாட வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம். என்றைக்கோ ஒரு நாளில் அன்றாட வாழ்க்கையில் நம்மை எப்படி வழி நடத்துகிறார். ஆவியானவர் வழி நடத்துறதுனாலே சிலர் என்ன நினைக்கிறாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அது நடக்கும் அப்படிங்கிறதா நினைக்கிறாங்க. எல்லாமே ஒரு ஸ்பெக்டாக்குலராக இருக்கும். ஸ்பெக்டாக்குலர்னா ஒரு கண்கொள்ளா காட்சி மாதிரி, அதாவது பெரிய ஒரு சம்பவமாக அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆவியானவர் வழி நடத்துதல் தான். உதாரணத்துக்கு, தேவதூதன் எனக்கு காட்சி அளித்து இன்றைக்கி ராத்திரி என்கிட்ட பேசினார் அப்படின்னு சிலர் கேட்டிருக்கோம் இல்லையா? அதனால் என்ன நினைக்கிறாங்க, ஆவியானவர் நடத்தினா அப்படி தான் நடத்துவார், தேவதூதன் அனுப்புவார், தேவதூதன் நம்ம. அல்லது சிலர் சொல்லுவாங்க, சத்தமே கேட்டுச்சு, எனக்கு கர்த்தரே என்கிட்ட பேசினார், எனக்கு சத்தமே ஆடிபிள் வாய்ஸை கேட்டுச்சு, பக்கத்தில் இருக்கவங்க கூட கேட்கலாம், அந்த அளவுக்கு சத்தம் எனக்கு கேட்குது, கர்த்தர் என்னோட பேசினார் அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, நான் சொப்பனம் கண்டேன், கடவுள் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார், அது மூலமாக பேசினார். சிலர் சொல்கிறாங்க, நான் ஒரு தரிசனம் கொண்டேன், அது மூலமாக கடவுள் என்னோட பேசினார். சிலர் சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் வந்தது, யாரோ ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அது மூலமாக கர்த்தர் பேசுகிறார் என்று இப்படி பலவிதமாக. அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் நேச்சுரல் அண்ட் ஸ்பெக்டாக்குலர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு பெரிய சம்பவம் போல் அது நடந்தது என்று சொல்வார்கள். அவர்களுக்கு நடந்ததா இல்லையான்றது எனக்கு பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு இதெல்லாம் நடந்தே இருக்கலாம். ஏன்னா நான் எல்லாத்தையும் நம்புகிறேன். தேவனே பேசினார், சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நான் நம்புகிறேன். சொப்பனம் கிடச்சிது, தரிசனம் கிடச்சிது, தீர்க்க தரிசனம் வந்ததுன்னா அதெல்லாம் நம்புகிறேன். கர்த்தர் இது மூலமாலாம் பேசுகிறாருன்னு வேதத்தில் இருக்குது, எனக்கு தெரியும். கர்த்தர் எப்படி வேணால் பேசுவார், எப்படி வேணால் பேச முடியும். என்னுடைய இது என்னென்னா, தினந்தோறும் அப்படி தான் பேசுகிறாரா? எல்லாரையும் அந்த மாதிரி தான் நடத்திட்டு இருக்கிறாரா? வெறும் இந்த சொப்பனம், தரிசனம், தேவதூதர் அனுப்புறது, இப்படி தான் எல்லோரையும் நடத்திட்டு இருக்கிறாரா? தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையில் ஒரு விசுவாசியை அப்படி தான் ஆண்டவர் நடத்துகிறாரா அப்படின்னா கிடையாது என்று நான் சொல்வேன். நான் பேசுகிறது அன்றாட வாழ்க்கையை குறித்து. என்றைக்கோ ஒரு நாள் தேவதூதனை விட்டு பேசலாம், என்றைக்கோ ஒரு நாள் ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாக நம்மகிட்ட கர்த்தர் பேசலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் எப்படி பேசுகிறார் என்பது குறித்து தான் அந்த போதனை. அன்றாட வாழ்க்கையில் எப்படி பேசுகிறாரு பாருங்கள். நாம் அடிப்படையில் ஆவி மனிதர்கள், கடவுள் ஆவியாக இருக்கிறார் இல்லையா? நம்ம அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கிட்டார். ஆகவே நாமளும் அடிப்படையிலே ஆவி மனிதர்கள். ஆனால் சரீரம் என்ற ஒரு கூடு, ஒரு வீடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆவியாக இருக்கிற நாம் இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறோம். நமக்கு மனது என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் அறிவு இருக்கிறது. அந்த மனதிலே அறிவு என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. ஆழ்ந்த அறிவு, அதில் ஞானம், விவேகம் எல்லாம் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, உணர்ச்சிகள்னு இருக்குது, நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லை, சித்தம் கொள்ளுகிற திறனும் நமக்கு இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஆவி மனிதர்கள். இந்த ஆவி மனிதனாகிய நான் இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுறேன், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் பாருங்கள். என் வீடு இது. இந்த வீட்டை காமிச்சு இதுதான் சாம் செல்லதுரைன்னா யாராவது சிரிப்பாங்க இல்லையா? அது சாம் செல்லதுரை இல்லை, சாம் செல்லதுரை இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அப்போ இந்த சரீரத்தை பார்த்து நீங்கள் அவரை பார்த்துட்டேன்னு சொல்ல முடியாது. என் வெறும் சரீரத்தை தான் பார்த்தீங்க, என் முகத்தை தான் பார்த்தீங்க. நான் ஆவி மனிதன், இதுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். இந்த 2 ஜன்னல்களாகிய இந்த கண் வழியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் சரீரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மையாக நடக்கிறது. நாம் ஆவி மனிதர்கள். இது ஏன் முக்கியம் அதை புரிந்து கொள்வது என்று சொன்னால், தேவன் ஆவியாக இருக்கிறார், நாமளும் ஒரு ஆவி மனிதர்களாக இருக்கிறோம். ஆவி ஆவியோடு சம்பாஷிக்கிறது. ஆவியாக இருக்கிற தேவன்
நம்முடைய ஆவியிலே நம்மோடு தொடர்பு கொள்ளுகிறார், நம்மோடு பேசுகிறார். தேவன் நம்ம கான்டாக்ட் பண்ணால் நம்முடைய ஆவியின் மூலமாக தான் கான்டாக்ட் பண்ணுறாரு பாருங்கள். நம்முடைய சரீரத்தின் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதில்லை. நம்முடைய சரீரம் வந்து இன்றைக்கி வெப்பமாக இருக்குதா குளிராக இருக்குதான்னு நமக்கு சொல்கிறதுக்காக நம்ம சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாப்பாடை சாப்பிட்றோம், காரமாக இருக்கா இனிப்பாக இருக்காதான்னு நமக்கு தெரியும். ஏன்னா அதை வந்து சரீரத்தை கொண்டு உணர்கிறோம். சரீரத்தை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள முடிகிறது, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு, இல்லையா? நம்முடைய மனதை கொண்டு நம்மை குறித்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கடவுளை குறித்த காரியங்கள் அல்லது கடவுள் சொல்லும் காரியங்களை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்? நம்முடைய ஆவி மனிதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். நம்முடைய ஆவியோடு தேவன் சம்பாஷிக்கிறார், நம்மோடு பேசுகிறார். அப்போ ஆவியோடு பேசும்போது, நம்முடைய ஆவியோடு தேவன் பேசும்போது சத்தம் கேட்க போகிறதில்ல, பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக ஸ்பெக்டாக்குலராக இருக்க போகிறதில்ல, ஒரு பெரிய சம்பவம் மாதிரி இருக்காது. அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்காது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருந்தால் கூட வெளியில் பார்க்குறதுக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் ஆவியானவர் நம்மோடு பேசுவார். எப்படி பேசுகிறாரு? வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? எலியா தீர்க்கதரிசியோட கர்த்தர் பேசின போது அவன் வந்து இதில் இருப்பாரா அதில் இருப்பாரான்னு பார்க்குறான். பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்தபோது கர்த்தர் அதுலேருந்து பேசுவாரா இதுலேருந்து அதுலேருந்து பேசுகிற ஒரு மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறார். நம்முடைய உள்ளத்தில் அவர் பேசுகிறார், நம்முடைய ஆவியிலே அவர் பேசுகிறார். அவர் எப்படி பேசுகிறாரு, அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது, அவர் பேசுகிறத நாம் எப்படி கேட்பது, இதையெல்லாம் குறித்தது தான் இந்த போதனை. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறைய பேர் இப்படி வெறும் ஒரு சூப்பர் நேச்சுரலாகவும் ஸ்பெக்டாக்குலரும் தான் கர்த்தர் பேசுகிறாரு, பெரிய சம்பவம் மாதிரி நடக்கும், அது ஏதோ தேவதூதன் வந்து நம்ம கதவை தட்டி சொல்லுவான் அப்படின்லாம் நினைக்கிறதுனால, அல்லது ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் நினைக்கிறதுனால நிறைய பேர் இன்றைக்கு வாழ்க்கையில் தவறான தீர்மானங்கள் எடுக்கிறார்கள், தவறான வழியில் போயிடுறாங்க, வழி தப்பி போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை பாழாக போகிறது. சில நேரத்தில் இதையும் நம்பி கர்த்தர் தான் பேசுகிறாருன்னு நம்பி பாழாக போகிறது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த போதனை ரொம்ப அவசியம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தங்க என்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க பிள்ளைகளுடைய திருமணம் கடைசியில் வாரத்தில் போகிற மாதிரி இருக்குது, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அப்போ வந்து என்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, இது எப்படிங்க, இது எப்படி இப்படி ஆச்சு, இந்த அளவுக்கு ஆச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லையே, கர்த்தர் சொல்லி தானே இந்த கல்யாணத்தை நாங்கள் பண்ணோம், கர்த்தர் சொன்னதுனால தான் அந்த கல்யாணத்தை பண்ணோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எப்படி கர்த்தர் சொன்னார் உங்களுக்கு? என்ன ஒரு தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொன்னார், இந்த பொண்ணை தான் கர்த்தர் உனக்குன்னு வச்சுருக்காரு அப்படின்னு தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொன்னார், அதனால நாங்கள் பண்ணோம். அப்போ கர்த்தர் தானே சொன்னார். அப்போ தீர்க்க தரிசனத்தை நான் நம்புகிறேன். ஆனால் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் தான் சொன்னாராங்கிறதுக்கு எனக்கு ஒரு நிச்சயம் வேணும். எப்படி அந்த நிச்சயம் வேணும்? ஒரு ஆள்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாக கர்த்தர்கிட்ட பேசுகிறாருன்னா எனக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ளேயும் பேசுவார். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக எனக்கு கர்த்தர் உரைக்கிறதை எனக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணுவார். யூஸ்வலாக அது எப்படி நடக்குன்னா, எனக்குள்ளே ஆண்டவர் பேசியிருப்பார், அதை சில நேரத்தில் இன்னொரு ஆள் மூலமாக தீர்க்க தரிசனமாகவும் சொல்லும்போது, ஆமாம் என்கிட்ட ஆண்டவர் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்காரு, அதே தான் நீங்களும் சொல்கிறீங்க, நானும் அப்படி தான் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படி தான் தெரியுது எனக்கு, இப்போ எனக்கு புரியுது, நேமாக கர்த்தர் தான் சொல்கிறாரு போல இருக்குன்னு அப்படி நம்ம நிதானிக்க முடியும் பாருங்கள். என்றைக்குமே யாரோ ஒருத்தர் சொல்கிறது அப்படியே நம்பிடக்கூடாது பாருங்கள். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார் ஒரு நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் என்ன உங்கள் சபையில் பிரசங்கம் பண்ண சொன்னார், ஆகவே அந்த மேடை எனக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும், நான் உங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணுறேன்னா. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷங்க, கர்த்தர் உங்களை பிரசங்கம் பண்ண சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் எங்கிட்ட அவர் சொல்லலையே, உங்கள்கிட்ட சொன்னார், சரி எங்கிட்டையும் சொல்லுவார். உங்கள் அட்ரஸ் மட்டுமா தெரியும் அவருக்கு, என் அட்ரஸும் தெரியும், உங்களை மட்டுமா தெரியும், என்கிட்ட தெரியும். இப்படி குழப்பத்தை உண்டாக்குற ஒரு கர்த்தர் இல்லை. ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லாமல் அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு சொல்லி நீங்கள் சொன்னதை தான் நான் நம்பணும்னு அப்படி வைக்கல கர்த்தர். புதிய ஏற்பாட்டினுடைய மகிமையே என்னன்னா, விசேஷமே என்னென்னா, மேன்மையே என்னென்னா, ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இருக்கிறாரு, ஒவ்வொருவரோடையும் பேசுகிறாரு. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய. நம்ம பழைய ஏற்பாட்டில் வாழல. யாரோ ஒரு தீர்க்கதரிசியை தான் போய் கேட்டாங்க, யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா,
செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ராஜா வந்து தீர்க்கதரிசிட்டு ஆள் விட்டு அனுப்பணும். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன்கிட்ட கர்த்தர் பேசலை, வெறும் தீர்க்கதரிசி தான் பேசினார். அப்போ இது புதிய ஏற்பாடுங்க. புதிய ஏற்பாட்டினுடைய புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை காட்டிலும் மேலானது. எந்த விதத்தில்? இது ஒரு விதம், பல விதங்களில் மேலானது. ஒரு விதம் என்னென்னா, ஆவியானவர் இப்போ நமக்குள்ளேயே வந்து வாசம் பண்ணி நம்மை தனிப்பட்ட விதத்தில் நடத்துகிறார். ஆகவே இன்றைக்கும் தீர்க்க தரிசனம்லாம் இருக்குது. இந்த வியக்கத்தக்க ஸ்பெக்டாக்குலர்னு சொல்கிற மாதிரி வியக்கத்தக்க அற்புதமான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடத்துகிறது, தேவதூதனே வந்து பேசுகிறது, இப்படிலாம் கூட இன்றைக்கும் நடக்கலாம். ஆனால் அது உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து தான் வந்துதா? தீர்க்க தரிசனம் தேவனிடத்திலிருந்து தான் வந்துதா? இது மெய்யாகவே தேவதூதனா அல்லது பிசாசு வந்து தேவதூதனை மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கானா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எனக்கு அந்த நிச்சயத்தை தருகிறவர் அவர். அந்த வழியாக பேசுகிறவர் இந்த வழியாக முக்கியமாக எனக்கு அது நான் தான் பேசுகிறேங்கிற நிச்சயத்தை எனக்கு தருவார். இதெல்லாம் தான் போதிக்கிறேன். இதில் இது ரொம்ப முக்கியமான போதனை, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையின் பல ஆபத்தான காரியங்களை நாம் இதன் மூலமாக தவிர்க்க முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றிகரமாக வாழ முடியும். நிச்சயமாக இதை கேளுங்கள், தொடர்ந்து கேளுங்கள். பல வாரம் பேசியிருக்கிறேன், ரொம்ப விவரமாக பேசியிருக்கிறேன். இதை அறிந்து கொண்டு நீங்கள் சத்தியத்தில் நடந்து இதன் மூலமாக மிகுந்த பலனை பெறுவீர்கள் நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.